la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆனா ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு மனிதரா வந்துட்டு சூர்யா இருந்தார். ஏன்னா அவர் சொன்னது வந்துட்டு ரொம்ப திமுகவையும் அதிமுகவையும் டைரக்டா சாடுறாரு. 20 வருஷமா மக்களை குடிக்க வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் இப்ப ரொம்ப ஆபத்தா இருக்கு. 20 வருஷமா வந்து ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி குடிக்க வச்சு பழகிட்டாங்க. இந்த 20 வருடமே எடுத்துக்கலாம். இந்த 20 வருடத்துல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் செஞ்ச சாதனைகள் என்னன்னு சூர்யாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு மருத்துவ கட்டமைப்பில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்குது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவ கல்வியாக இருக்கட்டும். ஏன் பிரதமர் மோடி அவர்களுடைய சகோதரரே இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து தான் வைத்தியம் பார்த்துட்டு போகிறாங்க. மதுப்பழக்கத்தை மட்டும் வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அந்த திராவிட கட்சிகளை இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முத்திரையை பிஜேபிக்காரவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை அதனுடைய குரலாக இன்னைக்கு சூர்யா பேசியிருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. சமீபத்தில் வந்து கோயத்தில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்கள் போய் கறி இறந்து போனாங்க. அந்த கறிக்கட்டையே அந்த உடம்பு தூக்கிட்டு வந்து போட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. ஏன் அந்த தொழிலாளர்கள்லாம் வந்து ஏன் போய் இவங்க பார்க்கல? ஏன் போய் பார்க்கல? அவன் குடும்பத்தை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக கடல் கடந்து ஒரு தேசத்தில் வேலைக்கு போனவன் ஆக்சிடென்ட்டில் இறந்து போனான். தீ விபத்தில் இறந்து குடிச்சு இறக்கல. ஆனால் அதுக்கு யாரும் எட்டி பார்க்க. நீங்கள் விஜய் இருக்கிறவர் மாற்று அரசியலை செய்ய போகிறோன்னு நினைக்கிறவர் நீங்கள் அங்கே போய் நின்றுக்கணுமா இல்லையா? சரி, இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தான் சார் நீங்கள் கேட்குறது. அந்த இடத்துக்கு போகாத விஜய் கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார், என்னுடைய பிறந்தநாளை வந்துட்டு கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பார்க்கும்போது ஒரு நாகரிகமான ஒரு பதிவாக தான் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க. கொண்டாடி வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு என்னமோ ஒன்று பண்ணுறேன், கராத்தே பண்ணுறேன்னு சொல்லி கிடச்சி அவனை ஆல்மோஸ்ட் கையெல்லாம் பற்றிக்க வச்சுட்டாங்கல்ல. இது எந்த மாதிரியான ஒரு மட்டமான விஷயம்? அரசியலை பொறுத்த வரைக்கும் வேணான்னா வேணும்னு அர்த்தம். காலைல விழுகாதீங்க அப்படின்னு டக்குன்னு காலில் விழுன்னு அர்த்தம். மாலையெல்லாம் போடாதீங்கன்னா போடுங்கன்னு அர்த்தம். அது இன்னொரு மட்டமான செயல் என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு பற்றிக்கிச்சு காப்பாற்றுங்கிற பேரில் அப்படியே பெட்ரோலை திருப்பி ஊற்றி கட்சியில் அந்த இடமே பற்றிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவர் வந்துட்டு தூக்கிட்டு போயிருக்காங்கல்ல. இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சி நடத்துகிறாருன்னும் போது விஜயை பார்த்தா பயமா இல்லை சார்? சுற்றி இருக்கிற ஆட்களை பார்த்தா பதட்டமாக இருக்கு இல்லையா? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழ்நாட்டையே வந்துட்டு உலுக்கிய ஒரு சம்பவம் தான். அதில் சில நடிகர்கள் பேசுனாங்க, சில நடிகர்கள் பேசலை. ஆனால் ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு மனிதராக வந்துட்டு சூர்யா இருந்தார். ஏன்னா அவர் சொன்னது வந்துட்டு ரொம்ப திமுகவையும் அதிமுகவையும் டைரெக்டாக சாடுறாரு. 20 வருஷமாக மக்களை குடிக்க வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டதுங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் இருக்குது. இன்னொரு புறத்தில் வந்துட்டு எப்படி ஒரு மனிதரால் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இவ்வளோ பகிரங்கமாக சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருந்துட முடியுங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? எந்த அழுத்தம் இவர் இப்படி பேச வச்சது? இல்லை, அழுத்தம் கிடையாது. எல்லாருக்கும் அதை பேசுறதுக்கு கடமை இருக்குது. நடிகர்கள்னாவில் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது. நடிகர்களுக்கு சமூக அக்கறை, சமூக பொறுப்பு, சமூக கடமை இருக்குது. அது திரையிலையும் சரி, திரையை தாண்டி ரியல் லைஃப்லையும் அவங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ இந்த சூர்யா பேசின விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு சம்பவம், கள்ளச்சாராயம் கொடுத்து 50 பேர் இறந்துருக்கிறாங்க. அதை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் மீது, அரசாங்கத்தின் மீது கோரிக்கை வைக்கிறது, கண்டிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் இப்போ ரொம்ப ஆபத்தாக இருக்குது. 20 வருஷமாக வந்து ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி குடிக்க வச்சு பழகிட்டாங்க. டாஸ்மார்க்கில் குடிச்சு பழகினவங்க காசு இல்லாத போது கள்ளச்சாரத்தை தேடி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இந்த 20 திராவிட கட்சிகள், அப்போ 20 வருஷம் மாறி மாறி ஆட்சி செஞ்சதுன்னா திராவிட கட்சிகள் தான், அதிமுக திமுக தான். அப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுலாம் யார் பேசுகிறா அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. தொடர்ந்து பாஜக சேர்ந்தவர் சொல்லக்கூடிய முக்கிய கருத்து என்னன்னா, திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் குடிக்க வச்சு பழகிட்டாங்க. திராவிட கட்சிகள் இந்த 50 வருடத்தில் தமிழ்நாட்டில் செஞ்ச சாதனைகள் பெரிய சாதனைகள், பெரிய சரித்திரன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த குடிக்க வச்சு பழகிட்டாங்க, டாஸ்மார்க் தோன்றாங்க. இன்னைக்கு தடை செய்யப்பட்ட குஜராத்திலேயே பல இடங்களில் அப்பப்போ நம்ம செய்திகள் பார்க்குறோம், கள்ளச்சாராய சாவுகள். குஜராத்தினுடைய துறைமுகங்களில் அப்பப்போ செய்திகள் பார்க்குறோம், நிறைய போதைப் பொருட்கள் பிடிக்கிறாங்க. இப்படி இந்தியா முழுவதும் இன்றைக்கி இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது இன்றைக்கி வந்து பரவலாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு கலாச்சார சீரழிவு, கலாச்சார மாறுபாடு மொத்தத்துக்கு சொல்லணும்னா. இன்றைக்கி 4 பேர் சேர்ந்துட்டா 5ஆவதாக ஒரு பாட்டில் வந்து நடுவில் உட்காந்து நடிகர்களே வந்து பாட்டிலோடு தான் பாட்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற போது இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போகிறோம். நம்மளுடைய உணவு முறை மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பீஸா சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். நம்மளுடைய உணவு முறை மாறிடுச்சு, நம்ம பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. இந்த போதை பழக்கம்ங்கிறது ரொம்ப ஒரு கேஷுவலான விஷயமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ஆபத்தான விஷயம். அப்படி இருக்க சூழ்நிலை இந்த ரெண்டு கட்சியில் மாறி மாறி தமிழ்நாட்டில் வந்து இந்த 20 வருஷத்தில் குடிச்சு பழக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு பாஜகவினுடைய குரல். பாஜகவினர் தொடர்ந்து இதுதான் பேசுகிறாங்க. அப்போ பாஜகவினுடைய குரலாக அவர் பேசுகிறாரா? நீங்கள் கண்டிங்க, கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை கண்டிக்கலாம்,
அதுக்கு நீங்கள் எதிர்வினை ஆட்டலாம், முடிஞ்சால் போய் உதவி அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த 50 வருடம், இந்த 20 வருடமே எடுத்துக்கலாம். இந்த 20 வருடத்தில் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் செஞ்ச சாதனைகள் என்னன்னு சூர்யாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி மருத்துவ கட்டமைப்பில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது. அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவ கல்வியாக இருக்கட்டும். ஏன் பிரதமர் மோடி அவர்களுடைய சகோதரரே இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து தான் வைத்தியம் பார்த்துட்டு போகிறார். சென்னையில் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. குஜராத்லேருந்து ஒரு மெடிக்கல் டீம் ஒன்று இங்கே வந்துச்சு சமீபத்தில். வந்து பார்த்துட்டு தமிழ்நாட்டில் மெடிக்கல் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெரிய அளவில் இருக்குது. சிங்கிள் ரூஃபில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கிது ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு. அப்போ கல்வியிலையும் சரி, மருத்துவத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் இந்த 20 வருஷத்தில் இந்த திராவிட கட்சியில் இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக உருவாக்கி வச்சிருக்கு. நீ கல்வியில் வந்து உயர்கல்வியில் வந்து இந்திய அளவில் நம்ம தான் அதிகமான ரேஷியோவில் இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு மதுப்பழக்கத்தை மட்டும் வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அந்த திராவிட கட்சிகளை இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முத்திரையை பிஜேபிக்காரவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய குரலாக இன்றைக்கி சூர்யா பேசியிருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சூர்யாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வட இந்தியாவில் போய் அப்படியே பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, 20 வருஷமாக இந்த ஆட்சி என்னென்ன மாதிரியான சமூக கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மது பழக்கம்ங்கிறது வந்து இன்றைக்கி நம்மளை கையை மீறி கலாச்சாரத்தின் மீறி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆண் பெண் குடிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் கலாச்சாரமே கிடையாது. நீ கலாச்சாரம் குடித்து இறந்து போனதில் கணவன் மனைவி சேர்ந்து இறந்து போயிருக்காங்க. அது நம்முடைய கலாச்சாரமே கிடையாது, தமிழ்நாடுடைய பண்பாரே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம கலாச்சாரமே இன்றைக்கி சீரழிஞ்சு போய் நிற்கிது. அதுக்கு கலாச்சாரம் மட்டும் காரணம் கிடையாது, ஒட்டுமொத்த கலாச்சாரமே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் மாற்றம் இருக்குது. நீங்கள் அதை கண்டிக்க அரசாங்கம் வந்து நீங்கள் காப்பாற்ற தவறிடுச்சு, அரசாங்கம் வந்து அதை கையில் எடுத்து தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிங்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கலாம், கண்டனமாக அறிக்கை கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலை இப்படி தான் அப்படிங்கிறது முத்திர குத்துறது இருக்கு இல்லையா? அப்போ இதனுடைய உள்நோக்கம் என்ன? திராவிட அரசியல் இன்றைக்கி கடந்த ஜெயலலிதா அவர்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறப்ப தான் அம்மா உணவு மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், அம்மா குடிநீராக இருக்கட்டும், அதே மாதிரி நெய்வேலி லிமிடெட்டில் இருக்கக்கூடிய அந்த பங்குகளை வந்து தனியாருக்கு விற்க போகிறாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருக்கிறப்ப தான் அதை வந்து தமிழ்நாடு அரசே வாங்குச்சு. நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆரம்ப கிராமத்தில் கூட ஆரம்ப சுகாதார நிலையம், ஆரம்ப பள்ளி, இப்படி எல்லா வகையிலையும் நம்ம இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு முன்னேறிய ஒரு மாநிலமாக நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டு திராவிட மாடலை இப்படி தான் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, யாருடைய குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்க சூர்யா அப்படிங்கிறது தான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக அவர் இந்த மாதிரியான பேசக்கூடிய ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா அவர் தந்தை யாருன்னு தெரியும், அவர் எந்த மாதிரியான நிலையிலிருந்து வந்தாருன்னு தெரியும். சூர்யா அவர்களும் நிறைய இடங்களில் பார்க்கும்போது திராவிட கட்சிகளினுடைய ஆதரவாளர் மாதிரி தான் தன்னை காட்டிக்கிட்டார். இப்போ சூர்யா வந்துட்டு பாம்பேயில் வந்துட்டு குடியேறி இருக்காரு. ஸோ வெளியேறி இருக்காருங்கிறது தான் பாயிண்ட்டு. அவர் அங்கே போய் ஹிந்தி ஆட்களோடு இருக்கிறதுனாலேயே புறநானூறுன்னு ஒரு படம், அந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க இந்தி எதிர்ப்பை பற்றின ஒரு படம், அந்த படமே வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாருங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கணும் போது, அப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் அவங்களில் ஒரு ஆளாகவே மாறி பிஜேபியினுடைய குரலாகவே ஒழிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தம் ஒரு மண்டைக்குள்ளே ஏறிச்சோம். இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூர்யா இப்படி பேசி திராவிட அரசியலே மொத்தமாக வந்து தப்புங்கிறாரு. 20 வருஷமாக திராவிட கட்சியெல்லாம் குடிக்க வச்சு பழக்கிட்டங்கிறாரு. இன்னைக்கு சாராயம்ங்கிறது, மது பழக்கம்ங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெரிய அளவில் ஒரு சவாலாக இருக்குது எல்லா மாநிலத்துக்குமே. அதுவும் கள்ளச்சாராயம்ங்கிறது நீங்கள் இந்த சம்பவத்தை நம்ம நியாயப்படுத்தலை. இந்த சம்பவம் உண்மையிலே கண்டிக்கத்தக்க சம்பவம், வருத்தத்தக்க சம்பவம், பெரிய துயரமான ஒரு சம்பவம். இதெல்லாம் இதை வந்து நம்ம ஆதரிச்சோ முட்டு கொடுத்தோ பேசலை. ஆனால் இது கண்டிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த திராவிட அரசியலையே நீங்கள் தவறுன்ற சொல்கிறது எப்படி? இன்றைக்கி வந்து நீங்கள் அவர் பாம்பேயில் இருக்கார், அப்படியே யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார்னா அங்கே என்ன மாதிரியான தேசிய கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்க கட்சிகள் எந்த மாதிரி அங்கே மாநிலத்தை வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் நமக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி நம்ம சொல்ல விஷயம் தான், ஜாதி பேர் போட்டுக்கிறது இல்லை. பெரும்பாலும் வட இந்தியாவிலாம் அது ஒழித்தது வந்து திராவிட கட்சி தான். இன்றைக்கி சாமானிய மக்களாக இருக்கட்டும், ஏழை எளியனாக இருக்கட்டும், உயர்ந்த பதவியாக இருக்கட்டும், எல்லாரையும் சரிசமாக மேடைகளை ஏறி மாறி மாறி சாவு போட்டுக்கிற கலாச்சாரத்தை உருவாக்குனது திராவிட கட்சிகள் தான். திராவிட கட்சியில் தான் 50 வருஷமாக தமிழ்நாட்டை இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த திராவிட கட்சியில் போட்ட அந்த ஸ்ட்ரக்சர் தான் பிஜேபி மாதிரி மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி இங்கே அரசியல் பண்ண முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கள்ளச்சாராய சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளே இப்படி தான் அப்படின்னு நீ சூர்யா பேசுகிறது. இப்போ சமீப காலமாக அவர் பாம்பேயில் போய் இருந்தது, புறநானூறு இந்தி எதிர்ப்பான படத்தை வந்து அவர் ட்ராப் பண்ணது, எல்லா விஷயங்களையும் ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இது இவருடைய குரல் மாறி இருக்கோ, இவருடைய சிந்தனை மாறி இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு சூர்யா நிறைய முதலீடுகள் செஞ்சிருக்காரு. அவர் ஒரு வியாபாரியாகவே மாறிட்டு இருக்காருன்றாங்க சார். ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங் கான்ட்ராக்ட்லேருந்து எல்லாமே அவர் வச்சிருக்காருன்ற மாதிரியான ஒரு நிலை சொல்லுது. பாம்பேல நிறைய விதமான முதலீடுகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. பெரும்பாலும் நடிகர்கள் வந்துட்டு 2 விதத்தில் தான் மாட்டுவாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தில் மாட்டணும் அப்படின்னா இந்த ஐடி, இந்த ரைடு, இந்த மாதிரியான விஷயங்கள். இதை மறைப்பதற்காகவோ இல்லை இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவோ இப்படி பிஜேபி சார்ந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தோ பேசக்கூடிய ஒரு சூழல் தள்ளப்பட்டாரோ சூர்யா? இல்லை, இன்னைக்கு மத்தியில் பாஜக ஆட்சி 3வது முறையாக வந்திருக்கு. அப்படிங்கும் போது எல்லா அரசியல்வாதியாக
இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், செலிபிரிட்டியாக இருக்கட்டும், ஏதாவது அவங்களோட ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை எதுக்கு நம்ம பேசணும்? பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு ஆள் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய பிரச்சனை வந்தால் பார்ப்போம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களே. இன்றைக்கி இப்போ சூர்யா வந்து பாம்பேலே போய் செட்டில் ஆகிட்டார். அப்படிங்கும் போது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நம்ம கொஞ்சம் ஃபேவராக இருக்கலாமோ அப்படின்னு தோண்டிட்டு வரோங்கிற சந்தேகம் தான் வருது. சார் அப்படின்னு இருக்கும்போது சார் இப்போ விஜய் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஆளுங்கட்சி மேலே சாடுறாரு. அதில் ஒரு நியாயமும் கூட. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்போ யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் சொல்லணும், அவங்களோட அலட்சியம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை. அவர் ஏடிஎம்கேவை சொல்லலை. இவர் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்தையும் சொல்கிறாருன்னும் போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு தரப்பு எப்படி சொல்லுது அப்படின்னா, விஜய் வந்துட்டு ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருவார், அதனால் ஏடிஎம்கே சொல்லலை அப்படிங்குது. ஏன்னா வந்துட்டு இந்த சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்ததே வந்துட்டு ஜெயலலிதாவோட ஆட்சியில் தாங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இவர் ரெண்டுமே வேணான்னு சொல்லி ரெண்டுத்தையும் அடிக்கிறார். இவங்க ரெண்டு பேருடைய கருத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், அரசியல்வாதி ஆகிட்டார். விஜய்கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஏமாற்றம் மொத்தம் மிஞ்ச போகுது. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஆரம்பமாக 40-50 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறையில் தான் இவரையும் செய்கிறார். போகிறாரு, மாலை போடுறாரு, எல்லாம் பக்கத்தில் இருக்க ஒரு காலில் விழு சொல்கிறாரு. அந்த மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் சராசரி அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய வேலையை தான் விஜயும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை பெரிய மாற்றமோ ஒன்றும் கிடையாது. சமீபத்தில் வந்து குவைத்தில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள் போய் கறி இறந்து போனாங்க. அந்த கறிக்கட்டையே அந்த உடம்பு தூக்கிட்டு வந்து போட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. ஏன் அந்த தொழிலாளர்கள்லாம் வந்து ஏன் போய் இவங்க பார்க்கல? ஏன் போய் பார்க்கல? அவன் குடும்பத்தை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக கடல் கடந்து ஒரு தேசத்தில் வேலைக்கு போனவன் ஆக்சிடென்ட்டில் இறந்து போனான். ஒரு தீ விபத்தில் இறந்து குடிச்சு இறக்கல, ஆக்சிடென்ட்டில் இறந்து போனான். அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நைட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவான், சாயங்காலம் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பேசிடுவோம் நம்பிட்டு போனவன் ஒரு தீ விபத்தில் இறங்கி செத்து போய் கறிக்கட்டையாக தூக்கிட்டு வந்து போட்டாங்க. நீங்கள் அந்த ஆட்களுக்கு யாருமே பண்ண அந்த ஒருவருடைய வருமானத்தை வச்சு அந்த குடும்பமே இருக்கும். அந்த குடும்பமே நீங்கள் நிராகதியாக இருக்குது. அரசாங்கம் 3 லட்சமா 4 லட்சமா கொடுத்துட்டு வச்சுங்க, செத்தா 10 லட்சம், ஆக்சிடென்ட்ல போனால் 4 லட்சம் 3 லட்சம் தான் போல. சாவுலேயே இந்த வேறு விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு யாருமே எட்டி பார்க்க. நீங்கள் விஜயா இருக்கிறவர் மாற்று அரசியலை செய்ய போகிறோன்னு நினைக்கிறவர், நீங்கள் அங்கே போய் நின்றுக்கணுமா இல்லையா? சார் இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தானே சார் நீங்கள் கேட்குறது. அந்த இடத்துக்கு போகாத விஜய் கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டிய தேவை என்னன்னா எல்லா டிவியில் உட்காந்து பார்க்குறாரு, எல்லா அரசியல் கட்சி தலைவர் போகிறாங்க. ஐயோ எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போகலாம்னா நம்ம அரசியல்வாதிகள் நம்மளும் வண்டியில் ஏறு, நானும் ரவுடி தான் ஏறி போய் அவரும் கட்டி பிடிச்சி 4 ஃபோட்டோ எடுத்து வரதில்ல. இதில் என்ன இருக்குன்றேன்? உங்கள்கிட்ட நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டிலோட இளைஞர்கள், உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள். நீங்கள் சராசரியான அந்த அரசியலை பண்ணாதீங்க. பத்தோட அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதுக்கு நீங்கள் அந்த குவைத்தில் இருந்து போன அந்த தொழிலாளர்களை போய் நீங்கள் பார்த்து அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரு விஜய்னு நம்ம சொல்லலாம். ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறாருன்னு சொல்லலாம். எல்லா அரசியல்வாதியும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அது ஒரு ஃபார்மெட் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. கள்ளக்குறிச்சிக்கு போகிறது வந்து நம்ம போகலன்னா நம்ம அரசியல் கட்சி இல்லை போல, கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்க்கலன்னா நம்ம அரசியல்வாதியாக தெரியாது வெளியில் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. அவர் ஒரு நாள் உட்காந்து பார்க்குறாரு, எல்லாரும் போயிட்டாங்க, அப்போ நம்மளும் போகலாம், நம்மளும் அரசியல் கட்சி தலைவர்கள்னு நினச்சிருவாங்க போல, வண்டி எடுக்க நம்மளும் போவோம் அப்படின்ட்டு போயிட்டு வர்றாரு. அப்படிங்கும் போது இதில் என்ன ஒரு மாற்றம் இருக்குது, என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, என்னத்தை புதுசாக செய்ய போகிறாரு? அப்போ விஜய் சிந்திக்கலையோ இந்த இடத்துல? சிந்திக்கலையோ அப்படிங்கிறத அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது. சிந்திக்கலைன்னா அவர் இது புதுசாக எதுவும் முயற்சி செய்யலை. சிந்திக்கலைங்கிற காட்டில் புதுசாக எதுவும் முயற்சி, இதுதான் அரசியல் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லலாம். விஜய் வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார். இவர்கள் செய்கிறது தான் அரசியல், இவரும் நம்புறாரு. இது அரசியல் கிடையாது. இந்த அரசியலை பார்த்து மக்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வேற மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் புதுசாக செய்யுங்க. இல்லை இப்போ நம்ம அரசியல் புரிதல் விஜய்க்கு இல்லைன்னு சொல்கிறோமே, ஒரு சமயம் உண்மையிலே வந்துட்டு இதுதான் அரசியல், இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அரசியலுங்கிற புரிதல்னால தான் அவர் இப்படி நடந்துக்கிறாரோ. ஏன்னா ஒரு அம்மா கூட வந்து காலில் வந்து விழுவோம், நம்ம அந்த வீடியோ கூட பார்த்துருப்போம். பின்னாடி ஒருத்தர் அந்த அம்மா தட்டுவாங்க, தட்டினோட தான் ஒரு காலில் வந்து விழுவார். இது வந்துட்டு ஆரம்பமே ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வரவே இல்லை. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபேக்காக மாலை போடுறது, ஃபேக்காக கால் விழுவுறதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்களே. சாப்பாடு வைக்கிறப்ப பக்கத்தில் ஃபோட்டோ வச்சு தானே இருக்காங்க. சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க, அது பக்கத்தில் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டே சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து நிப்பாட்டுறாரு. இது எந்த மாதிரியான அரசியல்? இது இன்னைக்கு அந்த அரசியல்லாம் எடுப்படாது. இவர்கிட்ட வேற ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் திருப்பி அதே அரைச்சமாகவே நீங்கள் அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அகில இந்திய அளவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதுக்குமே பேசலை. எல்லா அரசியல்வாதியும் அவங்க கள்ளக்குறிச்சியில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் போனாங்க, நானும் போய் 10ஓட 11 நிற்கிறேன்னா 10ஓட 11 ஒரு கட்சியாக தான் இருக்க முடியும். ஒரு மாற்றம், ஒரு புதுசான ஒரு சிந்தனையும் இருக்காதுல்ல. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார், என்னுடைய பிறந்தநாளை வந்துட்டு கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பார்க்கும்போது ஒரு நாகரிகமான ஒரு பதிவாக தான் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க. கொண்டாடி வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு என்னமோ ஒன்று பண்ணுறேன், கராத்தே பண்ணுறேன்னு சொல்லி கிடச்சி அவனை ஆல்மோஸ்ட் கையெல்லாம் பற்றிக்க வச்சுட்டாங்கல்ல. இது எந்த மாதிரியான ஒரு மட்டமான ஒரு செயல்? இல்லை, இது வந்து அறியாமையில் செய்கிறது தான். இது வந்து நம்ம பெருசாக வந்து இதில் வந்து இது பண்ண வேணாம். எப்பவுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் வேணான்னா வேணும்னு அர்த்தம். அரசியலில் உள்ள கோடு வேணும் இருக்குது. காலில் விழுகாதீங்க அப்படின்னா டக்குன்னு காலில் விழுன்னு அர்த்தம். மாலையெல்லாம் போடாதீங்கன்னா போடுங்கன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய இந்த சம்பவத்தை நான் பயன்படுத்தி நினைவுபடுத்தி என்னுடைய பிறந்தநாளை யாரும் கொண்டாடாதீங்க, அது மாதிரி அரசியல் தான் முழுக்க போட போகிறேன் அப்படிங்கிறதான் அரசியல் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு டெம்ப்ளேட். அரசியலேருந்து நான் முழுக்க போட போகிறேன், என் பிறந்தநாளை கொண்டாடாதீங்க, எனக்கு மாலை போடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் அதெல்லாம் செய்யுங்கன்னு அர்த்தம்.
அப்போ இன்றைக்கி வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு அடித்து ஒரு கேக்கை வெட்டி அதில் கையிலே தீ பற்ற வைக்க போகிறன்னு ஒரு சின்ன பையன் ஒரு சாகசம் பண்ணி அதில் தீ பிடிச்சி எறிஞ்சு அந்த பையன் நல்ல வேலையை காப்பாற்றப்பட்டான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன பையன் தெரியும். அந்த பையன் வந்து அந்த பையன் ஆமாம். அப்படிங்கும்போது அந்த பையனை வச்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லையே. அந்த பையன் சாகசம் பண்றேன்னு சொன்னாலும் வேணா அந்த மீனிங் சொல்லியிருக்கணும் கூட இருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு தான் இவர்களுடைய அரசியல் புரிதல் இருக்கு. அரசியல் கூட கிடையாது, இல்ல அடிப்படை புரிதலே இல்லை. அடிப்படை புரிதல் இல்லாம ஒரு சின்ன பையன் கையில தீய பொருத்தி வச்சு கேட்க வச்சு வெட்டுறீங்க அப்படின்னா கம்பி மேல நடக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்ற? ஒரு குழந்தைய கம்பி மேல நடக்க வச்சு கை தட்டுவானுங்கல்ல, அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்ற? அதெல்லாத்தையும் மாத்துறது தான். அவனால வகுத்து பழப்பா கம்பி மேல நடக்கிறான். இது என்ன மாதிரியான அரசியல்? இது உங்கள்கிட்ட வேற ஏதாவது புதுசாக எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே ஒரு குழப்பமான ஒரு தெளிவில்லாத ஒரு மனிதன் இருக்கு. ஒன்றும் மக்கள் நீதி மையம் கட்சின்னு ஆரம்பிச்சார் கமல்ஹாசன். அப்போ கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த பக்கம் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ஒரு NGOs, பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாரு, அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறாரு, அதை நோக்கி இப்போ அரசியல் எடுத்து வைக்கிறார். அதனால தான் முதல் முறை நிற்கிறப்ப அவரே நிறைய பல லட்சம் ஓட்டுகள் வாங்கினார், பல வேட்பாளர்கள் பல லட்சம் ஓட்டுகள் வாங்கினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய மூவ் சரியில்லாமல் போனதுனால அந்த கட்சி இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் போட்ட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர், அவர் போன வழி கரெக்டான வழி. இவங்க இது எந்த அரசியல் புரிதலுமே இல்லையே. தலைவருடைய பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. தலைவரோட பேரை சொல்லவே கூடாதுன்னா நீங்கள் என்ன மாதிரி என்ன பண்ணையார் அரசியல் பண்ணுறீங்கன்ற? இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, ஒரு பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு காலேஜில் பேசுகிறாரு. அந்த பொண்ணு வந்து சாருங்குது. நோ சார், கால்மி அண்ணா அப்படிங்கிறார். ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் பின்புலத்துலேருந்து வந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு, ஒரு இந்திய அளவில் பயணம் பண்ணுறாரு. அவர் ஒரு கல்லூரி ஒரு பெண்ணிட்ட வந்து நீ சார்னு கூப்பிடாத, அதாவது சாரு அப்படின்ற அந்த ஒரு பாணியில் இருந்த அவங்களே அண்ணான்னு மாறிட்டாங்க. அண்ணான்னு இருந்த இவரு சம்மந்தமே இல்லாமல் தலைவராக மாறி தலைவர்னு சொல்லணுமா? பேர் சொல்லக்கூடாதான். என் தலைவருடைய பேர் உள்ள தம்பி அவர்களே, தலைவரின் பேர் உள்ள அண்ணன் அவர்களே, தலைவரின் பேர் உள்ள மாமா அவர்களே, தலைவரின் பேர் உள்ள மச்சான் அவர்களே. இப்போ அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் அந்த விஜயின் பேர் இருந்தால் எப்படி கூப்பிடுவார்? பையனை தலைவர்னு கூப்பிடுவார் போல இருக்கு. பையனை தலைவர்னு கூப்பிடுவாரா? பையனே தலைவர் தான் கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா பேர் விஜயா இருந்தால் என்ன சொல்லுவார்? தலைவர்னு கூப்பிடுவாரா? அப்பா தலைவர் பாரா? இதெல்லாம் காமெடியா இல்லை? இது என்ன அரசியல் இது? அப்போ இது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இது திரை கிடையாதுங்க. திரையில் ஒரே பாட்டில் ஒரே ஓட்டில் நாட்டை மாற்றிடலாம், ஊரை மாற்றிடலாங்கிறதெல்லாம் செய்ய முடியாது. இதுக்கு கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யணும், மக்கள் மனதை கவரணும், சமூக பிரச்சனைகள் பேசணும், நிறைய எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் பண்ணணும், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணணும், அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசணும். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு போய் இதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன இருக்காங்க? இப்போ இந்த கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மரக்காணம் பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராய சாகுகள் இந்த 2-3 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த பக்கம் வேலை வாய்ப்புகள் சரியா இல்லை, அந்த மக்களுடைய வாழ்வாதார முறை ரொம்ப கம்மியாக இருக்குது, கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது, கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்குது. இதை போக்குறதுக்கு என்ன வழி? இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள். கள்ளச்சாராயத்தை எப்படி முற்றிலுமா ஒழிக்க, கள்ளச்சாராயத்தை உங்களுக்கு விடுபடுறதுக்கான ஆப்ஷன் என்ன? வழி, மாற்று வழி என்ன இருக்குது? எல்லாரும் போய் கட்டி பிடிச்சி சாலை போட்டு மாலை போட்டு ஃபோட்டோ எடுத்து வர்றாங்க, நானும் அதே மாதிரி பண்ணுவேன்னா அது என்ன அரசியல் இது? இப்போ நீங்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த கருணாபுரம்ங்கிற பகுதியில் ஒரு ஓப்பனாகவே அந்த சாராய கடன் நடந்துகிட்டு இருக்கு 20 வருஷமாக. அந்த இடத்துக்கு பேரே சாராய கடை, டீ கடை இருக்கிற மாதிரி சாராய கடை. எல்லாரும் சர்வசாரமாக போவாங்க, வாங்குவாங்க, குடிப்பாங்க. 20 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சமீபத்தில் அந்த அந்த சாராயம் காய்ச்சல் அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க போல. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 43 கேஸ் இருக்கான் சார். 70 கேஸ் இருக்கான் அவர் மேலே. 70 கேஸ் இருக்கான். 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் வெளியே வந்திருக்காரு. வெளியில் வந்தோடனே திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு. அரசாங்கமும் அதிகாரிகளும் ஓரளவுக்கு என்ன தான் பண்ணாலும் தப்பு செய்கிறவங்க ஏதாவது ரூட்டில் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரி, ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சி மேலே திமுக மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. செயலிழந்து போச்சு, இவர் ஸ்டாலினால் காப்பாற்ற முடியல, நிர்வாகம் கெட்டு போச்சுங்கிறீங்க இல்லையா? அந்த பகுதியில் இதே கிருஷ்ணாபுரம் கள்ளக்குறிச்சி ஏரியாவில் எந்த கட்சியுமே கிடையாதா? இதே பாஜக கிடையாதா? இந்த இடத்துல ஓப்பனாக சாரா வைக்கிறான், 10 பேரை கூட்டு போய் மறியல் பண்ணுங்க, தூக்கி போட்டு உடைங்க, யார் கேட்க போகிறா? நீங்கள் மத்தியில் போய் வலுவான கட்சியாக இருக்குல்ல, இந்த இடத்துல சாராய வைக்கிறான்னு தெரியும். அது கிடையாது. எல்லாருமே இதில் உடனே தான். இப்போ பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே அந்த இடத்துல சாராயம் வைக்கிறது எல்லா கட்சிக்குமே தெரியும். தெரியாமல் இருக்குமா? ஒரு ஊரில் ஓப்பனாக ஒரு ஊரில் சாராயம் வித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது திமுக காரங்க மட்டும் தெரியும், மற்ற கட்சியாலும் தெரியாதா? சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சுனாலே காலி மனையை வந்துட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதே இந்த மாதிரி அரசியல்வாதி தான். கண்டுபிடிச்சிட்டு இது இப்படி ஒரு காலி இடம் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ அந்த இடத்துல அரசியல் ஒரு சாராயம் காட்சி ஒருத்தர் விற்கிறான்னா எல்லாரும் காசு கொடுத்துருப்பான். ஆளுங்கட்சியும் கொடுத்துருப்பான், எதிர்கட்சியும் கொடுத்துருப்பான், ரெட்டை போட்டு கட்சியாக இருந்தாலும் கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் சாராயம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் எதிர்ப்பு சொல்கிறப்ப நீங்கள் உண்மையிலே இருந்தால் ஒரு 50 பேரை 30 பேர் வந்து சாராயம் வைக்கிறோம் பிடிச்சி அடிச்சு தூக்கி பாட்டில் போட்டு உடச்சிருக்கு. இல்லை அந்த இடத்துல பண்ண முடியாமல் வேறு ஏதாவது முயற்சியில் எடுத்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் இன்றைக்கி பிரச்சனைன்னு வந்த பிறகு
ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அரசியல் அங்கே பண்ணுறீங்க, இதுக்கு பின்னாடி நிறையா அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சாராயம் கொண்டு பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வருது, ஸ்பிரிட்டு சென்னையிலேருந்து வருது, அப்படி இப்படி நிறையா அதை குடிச்சு பார்த்தாலும் வாங்கினதை அவரை சொல்கிறாங்க. வாங்குறது மாதிரி நிறையா கதைகள் வந்துகிட்டு இருக்குது, நிறைய சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு. நேற்று கூட சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனவங்க வீட்டில் இருக்க மிச்ச சாராயத்தை எடுத்து குடிச்சிட்டாங்களாம். வாங்கி ஒவ்வொருத்தரும் ஸ்டாக் வச்சுதான் இருக்கா அவங்க வீட்டில். அந்தளவுக்கு அந்த மக்கள் வந்து இன்றைக்கி அந்த சாராயத்துக்கு அடிக்டாக இருக்காங்க. அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? ஒரு நாள் வந்து அந்த சாராயத்தை ஒழிச்சு வச்சுட்டா ஒன்றும் பத்தாது. அவங்க அதுக்கு அடிக்டாக இருக்காங்க. அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு மாற்று வேலைகளை ஏற்பாடு பண்ணணும். இதுதான் அடிப்படை. அது அரசாங்கம் செய்யலாம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு முகாம் போடலாம். அதிகபட்சமாக விஜய் மன்றத்தில் இருக்கவங்க போய் ஒரு 4-5 சைக்காட்ரிக் டாக்டரை கூட்டு போய் அங்கே ஒரு முகாம் போட்டு 1 மாதம் இருந்து அந்த மக்கள் குடிப்பழக்கத்தை காப்பாற்றி கொண்டு வாங்கன்ற. நீங்கள் எல்லா அரசியல் கட்சி மாதிரி போய் நீங்களும் ஒரு மாலையை போட்டு கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போகிறதுல என்ன பயன்? சரி, இப்போ அதே மாதிரி அந்த பையன் கை பற்றிக்கிச்சு இல்லை, அது வந்துட்டு அவங்க பெட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சட்டப்பிரகாரம் வந்துட்டு பெட்ரோலை பாட்டிலையோ கேன்லேயோ வாங்கக்கூடாது. அதை கேனில் வாங்கிட்டு வந்து தான் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு மட்டமான செயல் என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு பற்றிக்கிச்சு காப்பாற்றுறங்கிற பேரில் அப்படியே பெட்ரோலே திருப்பி ஊற்றி கடைசியில் அந்த இடமே பற்றிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவர் வந்துட்டு தூக்கிட்டு போயிருக்காங்கல்ல. இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சி நடத்துகிறாருன்னும் போது விஜயை பார்த்தா பயமா இல்லை சார்? சுற்றி இருக்கிற ஆட்களை பார்த்தா பதட்டமாக இருக்கு இல்லையா? இல்லை, விஜய் இதெல்லாம் கண்டிக்கணும்ல. ஆரம்பத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஃபோட்டோ வச்சு சாப்பாடு போடுறது, வருங்கால முதலமைச்சருங்கிறது, வருங்கால துணை முதலமைச்சர் குஷியாளன் சொல்கிறது, அவர் வேணான்னு சொல்கிறது, ஆஸ்பத்திரியில் பிளட் கொடுக்க போனால் அங்கே ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான ஆர்வக்கூடாத விஷயங்கள் நிறைய நடக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ல விஜய். அந்த கட்சியின் அடுத்த கட்ட தலைவர் யார் இருக்கா? யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. ப்ரெஸ் மீட்னு வச்சிடறாரு, போய் இவர்கிட்ட மைக்கை நீட்டினா என்ன சொல்கிறாரு குஷியானந்த்? தலைவர் முடிவெடுப்பார், தலைவர் சொல்வார், தலைவர் செய்வார். அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட் வச்சிங்க? அப்போ 2ஆம் கட்ட தலைவர்களும் யாரும் கிடையாது, அங்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய தலைவரும் யாரும் கிடையாது. தலைவரின் பேர் கொண்ட தலைவரே இதில் முடிவெடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும் போது ஒரு குழப்பமாக தான் இருக்குது, ஒரே கஷ்டமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.